அகில மீடியாவின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஐரோப்பிய நாடுகளில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான கோடை வெயில் நிலை வரும் சூழலில் ஸ்பெயினில் கடந்த மே மாதத்தில் மட்டும் வெயிலின் தாக்கம் காரணமாக 101 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் தினசரி இறப்பு கண்காணிப்பு அமைப்பான மோமோ வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 2015ஆம் ஆண்டு இந்த புள்ளிவிவர கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டதிலிருந்து மே மாதத்தில் பதிவான மிக அதிகப்படியான வெப்ப மரணங்கள் இதுவாகும். இந்த இறப்பு எண்ணிக்கையானது கடந்த 10 ஆண்டுகளில் மே மாத சராசரி இறப்பை விட 3.6 மடங்கு அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வட அரைக்கோளத்தில் அதிகாரபூர்வ கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே இந்த தீவிர வெப்ப அலை மக்களின் ஆரோக்கியத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடொன்றில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ஐரோப்பா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட்டில் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பின் மீது மர்ம ட்ரோன் ஒன்று பறந்த விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு பயனுள்ள விடயங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரோன்கள் இன்று உலக நாடுகள் பலவற்றில் அச்சத்தையூட்டும் விடயங்களாகவும் போரில் பயன்படுத்தப்படும் பிரதான ஆயுதமாகவும் மாறியுள்ளது. ஆக இன்றைய காலத்தில் ஒரு இடத்தில் அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் ஏதேனும் ஒரு ட்ரோன் தென்பட்டாலே பெரும் பரபரப்பு உருவாகிவிடுவதை மறுப்பதற்கும் இல்லை. வெறும் ட்ரோன் தானே என்று விலகிவிட முடியாது. உடனடியாக உள்ளூர் போலீசாரும் இராணுவத்தினரும் இணைந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியதுடன் மூத்த இராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலும் கொடுத்துள்ளார்கள். போலீசாரும் இராணுவத்தினரும் சிறப்பு குழுக்களுடன் இணைந்து பரபரப்பை உருவாக்கிய ட்ரோன் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய அதிரடி ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதலை ஈரானின் ஆக்கிரமிப்பென்று குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் கண்டித்துள்ளது. மேலும் அங்கிருந்த தூதரக அலுவலகங்களும் இத்தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் உள்ள ஈரான் எண்ணெய் கப்பல் மற்றும் கிஷம் தீபி மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே குவைத் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் எந்த ஒரு நாடு அமெரிக்க தாக்குதலுக்கு இடம் கொடுத்தாலும் மத்திய கிழக்கில் அந்த நாடுகளை இலக்கு வைத்து தாம் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஈரான் மீது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் குவைத் விமானப்படை தளத்திலிருந்து மேலெழுந்து தாக்குதல் நடத்தியதாக IRGC உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கின் இராணுவ நிலைமை குறித்து அமெரிக்காவுடன் விவாதிக்க ஈரான் உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைத்தளம் ஒன்றில் ஒளிபரப்பப்பட்ட நேர்காணலில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கவோ அல்லது புதிய ஆயுதங்களை உருவாக்கவோ கூடாது என்பதற்கு ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து கமேனி பொதுவெளியில் காணப்படவில்லை. மேலும் தொலைக்காட்சி தொகுப்பாளர்களால் வாசிக்கப்பட்ட எழுத்துப்பூர்வ அறிக்கைகள் மூலம் மட்டுமே நாட்டு மக்களுக்கு அவருடைய செய்தி தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்றது. முன்னதாக போரின் முதல் நாளில் அவரது தந்தை அலி கமேனியை கொன்ற அதே குண்டுவீச்சில் ஏற்பட்ட கடுமையான காயங்களுக்காக முஜ்தபா கமேனி செயலிழந்து விட்டார் அல்லது சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் கமேனியின் உடல்நிலை குறித்து அவ்வப்போது கேட்டபோது ட்ரம்ப் எனக்கு தெரியாதென்றும் அவரை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்றும் கதைகளை சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது அவரை சந்திக்க நான் விரும்புகின்றேன். நான் எல்லோரையும் சந்திக்க விரும்பும் மனிதன். எல்லாம் எப்படி அமைகின்றது என்பதை பொறுத்து பார்க்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் மோதலை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கைக்காக அமெரிக்காவும் ஈரானும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை குழப்பும் விதமாக மத்திய கிழக்கில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்கள் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலுக்கு பதிலடியாக தாம் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் அதிகளவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனான் குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, குடிநெருக்கம் மிக்க பெய்ரூட் போன்ற பகுதிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல் சர்வதேச ரீதியில் கண்டனங்களை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் எல்லை மீறி சென்றதை அடுத்து ஈரான் லெபனான் போர் முறையில் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் தாங்கள் அனைத்து சமாதான பேச்சுவார்த்தைகளில் இருந்தும் விலகி போவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நெதன்யாகுவுக்கு அறிவித்தல் கொடுத்ததை அடுத்து லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. இந்த சம்பவத்தில் லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் நெதன்யாகுவை மிக கடுமையான வசனங்களால் ட்ரம்ப் திட்டியதாகவும் இதன் காரணமாக இஸ்ரேல் அமெரிக்கா இடையே விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள்.
நெதன்யாகுடனான தொலைபேசி உரையாடலில் ட்ரம்ப் நீ ஒரு முட்டாள் என்றும் உன்னால் உலக மக்கள் அனைவரும் இஸ்ரேலை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இஸ்ரேல் அமெரிக்கா இடையே ஏற்பட்ட விரிசல் உலகளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்துவதாக கூறினாலும் கூட தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் அமெரிக்காவின் போர் நிறுத்தத்தை நிராகரித்துள்ளமை மேலும் பதற்றத்தை லெபனான் போர்க்களத்தில் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அல்லது இஸ்ரேல் கூறியபடி தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகள் அனைத்தும் ஏவுகணைகள் மூலம் நிர்மூலமாக்கப்படும் என்றும் காதமல் அன்பியாவின் உடைய தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, லெபனான், ஏமன், காசா என அனைத்துமே எங்களுடைய போர் முனைகள். எந்த ஒரு இடத்தில் நடக்கும் போரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை பாதிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஈரானின் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை நிறுவனமான நோபிடெக்ஸ் மீது ட்ரம்ப் நிர்வாகம் செவ்வாய்க்கிழமை தடைகளை விதித்துள்ளது. ஈரானுடனான அமெரிக்க போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் இதுவரை தோல்வியடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு நோபிடெக்ஸ் நிறுவனம், அதன் தலைமை செயல் அதிகாரி, 3 இணை நிறுவனர்கள் மற்றும் ஈரானின் மேலும் 3 கிரிப்டோ பரிவர்த்தனை நிறுவனங்களை இலக்கு வைத்து பிரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடுமையான பொருளாதார தடைகள் காரணமாக கிரிப்டோ கரன்சி மூலம் ஈரான் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் இந்த தடை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் குறைந்தது 60 நாடுகளின் தயாரிப்புகள் மீது 10 அல்லது அதற்கும் அதிகமான சுங்க வரிகளை விதிக்க அமெரிக்கா பரிந்துரைத்துள்ளது. கட்டாய உழைப்பு இறக்குமதி தடையை அமல்படுத்த தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை, கனடா, மெக்சிகோ, தாய்வான், ஐக்கிய ராச்சியம் மற்றும் சில பிற நாடுகள் 10% கூடுதல் வரியை செலுத்த நேரிடும் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து இராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் நேற்று அதிகாலை வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டார்கள். அந்நாட்டின் டெவன் நகரில் பயிற்சி நடைபெற்றது. அந்த ஹெலிகாப்டரில் இராணுவ வீரர்கள் 3 பேர் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பயிற்சியின் போது டெவன் நகரில் உள்ள ஷார்டன் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் எதிர்பாராத விதமாக தரையில் வீழ்ந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த இராணுவ வீரர்கள் 3 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். இந்த விபத்து குறித்து பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு உட்பட்ட பலுசிஸ்தான் மாகாணத்தில் குவாட்டா நகரில் கடந்த வாரம் ட்ரெயில் ஒன்றின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 16 இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் மஷ்துங், நுஷ்கி, ஜெக்ரி, குச்தார் மற்றும் கெச் ஆகிய முக்கிய நகரங்களில் அதிரடி வேட்டை நடத்தினர். இந்த தாக்குதலில் பல்வேறு பதுங்குகுழிகள் தயாரிக்கப்பட்டன. அப்போது பித்னா அல் இந்துஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பினர் துப்பாக்கிச்சூட்டை நடத்தினர். இதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 17 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவம் அறிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து மிக கடுமையான ஆயுதங்கள், சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.